துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்குள்ளும் மகாராஜனுமாய் இருக்கிறார். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்குள்ளும் மகாராஜனுமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தன பண்ண கடவோம் வாருங்கள். ஆமே. ஸோ இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா காரியங்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நோக்கி பார்த்து தேவ பலனுக்காக நாம் காத்திருக்கிறோம், தேவ வல்லமைக்காக காத்திருக்கிறோம், தேவ கிருபைக்காக நம்ம காத்திருக்கிறோம். இந்த துதியின் நேரத்துல ஆண்டவரே நீர் மகா தேவன், நீர் மகா ராஜன், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக, நம்முடைய ஜீவனை மீட்கும் பொருளாக, நம்ம அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவே ஆண்டவர் வந்தார். ஸோ நம்ம ஜீவனை மீட்கும் பொருளாக, நம்ம சரியா இருக்கணுன்றதுக்காக. அதனாலதான் ஒரு வசனம் சொல்லுறது, மனுஷன் உலகத்தை முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப ஆண்டவர் நம்முடைய ஜீவனை மீட்க வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீரே மகா தேவன், நீரே மகா ராஜன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீதோடு கூட இணைந்து நம்ம துதிக்க போகிறோம். கோலியாத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு என்னன்னா, தாவீது மூலமா என்ன ஒரு வார்த்தைனா, சேனைகளின் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? இன்னைக்கு இந்த காலை நேரத்துல தாவீது சொன்ன வார்த்தை நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இராணுவங்களின் தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதனால நம்ம பயப்பட தேவையில்லை, நம்ம கலங்க தேவையில்லை. அரக்கன் கோலியாத்தை அழித்த வல்லமைய இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுவோமா? அந்த அரக்கன் கோலியாத்தை அழிக்கிற வல்லமைய தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா நமக்கும் ஆண்டவர் கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்ல போறோம், ஏன் மூலமா ஆண்டவர் ஏன் பிரச்சனைகிட்ட பேசணும்னா, நான் ஆண்டவரை துதிக்கணும், நான் ஆண்டவரை ஆராதிக்கணும். தாவீது மூலமா ஆண்டவர் பேசினாரு கோலியாத்திட்ட. இன்னைக்கு நம்ம மூலமா ஆண்டவர் இடைப்படணும்னு நம்ம நல்லா துதிக்க போகிறோம். அவர் வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாகாமல் நான் மேலாவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. துதி உமக்கே என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம பாடுவோம். ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. திருப்பி சொல்லுவோம். வாளாக்காமல்
என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர், வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. ஆருக்கு கோலியாத்தை அழிக்கும் வல்லமை, சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவரை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே, மேலே 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 மேலே. ஆருக்கு கோலியாத்தை அழிக்கும் வல்லமை, சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவரை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே, மேலே 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 மேலே. ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய், துசியை கட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய், துசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர், வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரை துதியுங்கள், அவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆண்டவரை துதியுங்கள், அவருடைய நாமம் மாத்திரம் துதிக்கப்படுவதாக. இந்த நேரத்துல ஆண்டவர் நமக்கு வல்லமையை தருகிற தேவனாக இருக்கிறாங்க, அனுக்கிரகத்தை தருகிற தேவனாக இருக்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்கு எல்லா கனத்தையும் கொடுத்துடணும், எல்லா மகிமையும் கொடுத்துடணும். தாவீதை பத்தி நமக்கு நல்லா தெரியும், குடும்பத்தால ஒதுக்கப்பட்டாரு. அது மாத்திரம் இல்லாம ஆலயத்துக்கு கூட போய் அவரால் ஆராதிக்க முடியல. அதனாலதான் சொன்னாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். ஆலயத்துல போய் அவருடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய மகிமையை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி. அப்படிப்பட்ட தாவீது எப்பவுமே ஆண்டவருடைய நாமத்தையே சார்ந்திருந்தார். அதனாலதான் அவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமாய் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்குவான். ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நம்ம அறிக்கை செய்யும் போது நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இங்க நம்ம வேற யாரையும் ஆராதிக்கல, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு தான் மகிமையை செலுத்துகிறோம். அதனால நம்ம திருப்பி இந்த 2வது சரணத்தை பாட போகிறோம். 2வது சரணத்தை எழுந்து நின்று பாடுவோமா? கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், சிங்காரம் ஆண்டவரை பிள்ளையாய் மாற்றி விட்டீர், ஆண்டவரே எங்களை சிங்காரமாய் மாற்றுவீர் என்று சொல். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? உற்சாகமாய் அல்லேலூயா துதி உமக்கே என்று சொல். கை நீட்டி தூக்கி விட்டி, உயரத்தில் என்னை வைத்தி, பிள்ளையாய் மாற்றி விட்டி, நிரந்தரமா தூசியை தட்டி விட்டி, சாம்பலை நீக்கி விட்டி, சிங்காரம் தந்து விட்டி, நிரந்தரமா. உற்சாகமா கை நீட்டி தூக்கி விட்டி, உயரத்தில் என்னை வைத்தி, பிள்ளையாய் மாற்றி விட்டி, நிரந்தரமா
தூசியை தட்டி வெட்டி சாம்பலை நீக்கி வெட்டி சிங்காரம் தட்டி வெட்டி நிரந்தரமா ஹalleluya துதி உமக்கே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. Yes, Jesus. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி மேலாக்குகிறதே. கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹalleluya துதி உமக்கே. ஆமென். ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே. Yes. ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே. அவர் ஒருவருக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே. அவர் மகாதேவன் ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே. நல்ல கரங்களை தட்டி அவரே மகாதேவன், அவரே மகாராஜன், அவர் நமக்கு கேடகமா இருக்கிறாரு, அவர் நமக்கு கண்மலையா இருக்கிறாரு, அவர் நமக்கு துருகமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்த்து எங்களுடைய ஆராதனை உமக்கு தான் சுவாமி, எல்லா கணமும் உமக்கு தான். ஆமாண்டவரே, நீ கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த ஆண்டவரே பரிசுத்தர், அந்த ஆண்டவரே தயாபரர், அந்த ஆண்டவரே கிருபை மிகுந்தவர், அந்த ஆண்டவரே இந்த உலகத்தில் சர்வ வல்லமை உடையவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய முகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் எல்லாரும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா துதிக்கும் போது 2 நாளாகமும் 20வது அதிகாரத்துல 22வது வசனத்துல பாக்குறோம், யோசபாத்து ராஜாவுக்கு எதிராய் அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் சேயீர் மலை தேசத்தார் வரும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கர்த்தரை நம்பினார்கள், கர்த்தரை நம்பி துதி எடுத்தார்கள். அவர்களே வெட்டுண்டு கீழே விழுந்தார்கள். சத்துருக்கள் வெட்டுண்டு கீழே விழணுமா? உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் கீழே விழணுமா? நீங்கள் துதிக்க வேண்டும், நீங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும். சத்துருக்கள் வெட்டுண்டு கீழே விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு முதலாவது வேத பாடத்துல வாசிக்க கேட்டோம்ல, சிங்க கெபியில இருந்து தானியேலை ஆண்டவர் தப்புவித்தார். இன்றைக்கும் நம்மளுடைய சூழலை சிங்க கெபி போல இருக்கலாம், சிங்கங்களின் மத்தியில இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்தார், அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்தார். சிங்கம் பேசாம தூங்கிட்டு இருக்கோம், நீங்களும் ரொம்ப பேசாம தூங்கிட்டு இருக்க முடியும். அழகான ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து உண்மையே ஆராதிக்கிறோம், உமக்கே எல்லா கனத்தையும் கொடுக்குறோன்னு சொல்லுவோம். நியாயாதிபதிகளில் பார்க்குறோம், அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். இந்த மாதத்துல நாம் ஜெயம் எடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஆனால் யுத்தத்தில் ஜெயம் எடுத்தார்கள். ஆண்டவர் ஜெயம் எடுக்க வைப்பார். எப்ப தெரியுமா? அன்பு நேசரே, உன் திருமுகம் தேடி எங்களை அர்ப்பணிக்கும் போதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவோம். அன்பு நேசரே, உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். முழு மனதோடு ஆராதனை ஆராதனை ஆராதனை
தேவனுக்கே. தேவஜனமே, நாம் உண்மையாய் தேவன் ஆராதிக்கும் போது தேவ வார்த்தை இந்த ஆராதனையில வெளிப்படும், தேவ சித்தம் வெளிப்படும், தேவ வல்லமை வெளிப்படும், தேவ பலன் வெளிப்படும். உங்கள் வாஞ்சைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அப்ப இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உம்முடைய நினைவால் நிரம்ப வேண்டும் சுவாமி. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயத்தை ஆற்ற வேண்டும் ஏசப்பா. அப்படியே சொல்லலாமா? இந்த நாள் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். சங்கீதக்காரங்க தாவீதோடு கூட ஆராதனை 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 அன்பு இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பு இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. ஆண்டவர் சொல்றேன், உங்க வாஞ்சைகளை நான் நிறைவேற்றுவேன், உங்களுடைய உள்ளத்தின் தேவைகளை எல்லாம் சந்திப்பேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், என்னுடைய ஏக்கத்தை நீங்க நிறைவேற்றணும். உங்களுடைய ஜீவ நாட்கள் எல்லாம் எனக்காக நீங்க வாழணும்னு சொந்த ஆராதனையில நான் உமக்காக வாழ்வேன். எல்லாரும் வாய்களை விரிவாய் தந்து சொல்லலாமா? ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்வேன் சுவாமி, நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரர் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரர். அப்படியே எல்லாரும் ஆராதனை பரலோகம் திறக்கப்படுவதாக. ஆராதனை 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 அன்பு இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பு இயேசு ராஜனுக்கே.
ஆவியான எங்கள் அன்பான தேவனே, இப்பொழுதும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. எங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறுவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென். ஆமென். மகா கிருபை இரக்கமுள்ள தேவனே, ஆசீர்வாதமான இந்த நல்ல ஓய்வு நாளின் ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆண்டு கொண்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் தேவ சத்தத்தை கேட்கிற கிருபையை எனக்கும் எங்களுக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் கடந்த நாட்களிலே பல ஆண்டுகளாக, ஒரு சில ஆண்டுகளாக ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான பாஸ்டர்மார்கள் ஜெபம் செய்தார்கள். எதற்கென்றால் அரசியலிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவ்விதமாய் ஜெபம் செய்தார்கள். ஏற்பட்டது, ஆனால் நினைத்த அளவுக்கு ஏற்படவில்லை. ஆகவே எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டோம். ஆகவே ஆண்டவரிடத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபம் செய்யும்போது கர்த்தர் இந்த வேத பகுதி மூலமாக என்னோடு இடைப்பட்டார். ஆகவே அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் நாங்கள் தியானித்து கொண்டு வந்த பொழுது நாங்கள் அதிலே ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். அதன் மூலமாக நாங்கள் உங்களோடு கூட இதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பதாக எஸ்தர் புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். அது ஆண்டவருடைய தயவு நமக்கு பெரியது, அவர் தயவு சிறந்தது என்ற பொருளடங்கிய பாடலை பாட விரும்புகிறேன். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியது, உங்க தயவு சிறந்தது. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. ஒரு சேதமின்றி தலைமுறையால் பாதுகாத்தது. குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியது. குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெய்தது. ஒரு அடியில் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட தேவன் உள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க
உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. சுற்றி நின்ற ஜனங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. மூழ்கும் என்ற எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே, என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்கள் தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, என்னை சேதமின்றி தலைமுறையால் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாங்கி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்கள் தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்தீரே. தேங்க்யூ. இந்த நாளிலே ஆண்டவருடைய செய்திக்கு ஆதாரமாக எஸ்தர் புஸ்தகம் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. இந்த கால சூழ்நிலையை சிறிது சொல்ல விரும்புகிறேன். அது ஆண்டவர் பாபிலோனுக்கு யூத மக்கள் சிறையிருக்கப்பட்டு போய் மறுபடியும் திரும்புகிற காலத்திலே இந்த சம்பவம் நடக்கிறதை நாம் பார்க்குறோம். அதாவது தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அடிமைகளாக பாபிலோனில் இருந்தார்கள். அதற்கப்புறம் அவர் எஸ்ரா நெகேமியா மூலமாக திரும்ப வரவழைக்கப்படுகிறார்கள் எருசலேமுக்கு. அதற்கு முன்பதாக அந்த பகுதியிலே அதே நேரத்தில் அகஸ்வேரு என்ற ராஜா, பாரசீக மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலே எஸ்தர் ராஜாத்தினுடைய நல்ல ஒரு சரித்திரத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகத்திலே, எஸ்தர் புஸ்தகத்திலே எங்கும் யெகோவா, யாவே போன்ற கடவுளுடைய நாமம் வழங்கப்படவில்லை. ஆகவே பேரே இல்லாத, தேவ நாமம் பேர் இல்லாத ஒரு புஸ்தகம். ஆனால் ஆண்டவர் சரித்திரத்திலே புறஜாதியாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சரித்திரத்திலே அசைவாடுகிற கர்த்தர் என்பதற்கு ஆதாரமாக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. 127 நாடுகளுக்கு அரசன் அகாஸ்வேர் என்ற ராஜன். ஆனால் யூதர்கள் யார்? அவர்கள் மிக மிக சிறுபான்மையானவர்கள், மிக குறைஞ்ச நம்பர். அதாவது 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் அழிந்து விட்டது, 2 கோத்திரம் அதுவும் பாபிலோனில் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். மிகச்சிறிய கூட்டம். இவர்களை பல தேசங்கள், 127 தேசங்களில் பிரித்து வைத்தால் 5 அல்லது 10 குடும்பங்கள் தான் ஒரு தேசத்தில் இருக்க முடியும். அவ்வளோதான். மிக மிக சின்ன மைனாரிட்டி குரூப் அவர்கள் தான் இப்பொழுது இருக்கிறார்கள் அகாஸ்வேரு ராஜாவின் கீழே அடிமைகளாக. ஸோ முதல் குறிப்பு, அவர்கள் அடிமைகள். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், ஆனால் அடிமைகள். 2வது குறிப்பு, அவர்கள் யார்? அவர் ஒரு விகற்பமான
சடங்காச்சாரங்களை கடைப்பிடிப்பவர்கள் என்று சொல்லி ஆமான் சொல்லுகிறார் அகாஸ்வேர் ராஜாட்ட. அப்போ அவர்கள் யாரோடும் பழக மாட்டார்கள், அவர்கள் ஒரு குரூப்பாக தனியாக இருப்பார்கள். இருந்து கொண்டு தங்களுக்கென்று ஒரு சில பழக்க வழக்கங்களை வைத்து கொள்வார்கள். ஆகவே அவர்கள் நம்மத்திலே இருப்பது அவள் நல்லதல்ல என்ற ஒரு குறிப்பைத்தான் மேலோங்கி சொல்கிறார் ஆமான். யார் அவர்? யூதருக்கு விரோதி ஆமான். சரி, இந்த கதை உங்களுக்கு தெரியும் என்ற நினைப்பிலே நான் இவற்றையெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறேன். சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இதில் என்ன என்றால், ஆண்டவர் எஸ்தரை கொண்டு போய் அங்கே வைக்கிறார். அதற்கு முன்பதாக வஸ்தி என்பவள் ராஜஸ்திரியாக இருந்தாள். அவள் ஒரு பெரிய பேங்க்வெட், பெரிய ஒரு விருந்து உண்டு பண்ணி அதற்கு வஸ்தி அழகை கொண்டு அந்த விருந்து சாப்பிடுகிற மத்தியிலே காண்பிக்க வேண்டும் என்று ராஜா விரும்பினார். அந்த அழைப்புக்கு அவள் இணங்கவில்லை. அவள் செய்ததும் தவறு கிடையாது. அந்த பேங்க்வெட், அதாவது விருந்துக்கு வந்திருப்பவர்கள், சாப்பிட வந்திருப்பவர்கள் நிச்சயமாக நிறைய வைன் குடித்து கொண்டு வந்திருப்பார்கள், ஹாஃப் ட்ரங்க். அவர்கள் மத்தியிலே வஸ்தி தன் அழகை காண்பிக்க வேண்டும் என்று ராஜா விரும்பினால் அதை ஏற்றுக்கொள்வாளா? அவள் செய்ததும் தவறு கிடையாது. எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, எப்படி சில சடங்காச்சாரங்கள், சில பழக்க வழக்கங்களை தேவன் மாற்றி அமைக்கிறார், தனக்கு விருப்பமான முறையிலே மாற்றி அமைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாரத தேசத்திலே பலவிதமான மக்கள் கூட்டம், 4665 மக்கள், டிஃப்ரெண்ட் பீப்புள் குரூப்ஸ் மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க. 3000 டிஃப்ரெண்ட் முக்கியமான காஸ்ட் குரூப்ஸ் இருக்கிறது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான லாங்குவேஜஸ் இருக்குது, மொழிகள் இருக்குது. 127 நாடும் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது. அப்படி தான் நம்ம நினைக்க வேண்டும். ஒரு இந்தியா என்பது ஒரு பெரிய ஒரு கண்டம், அது நாடு கிடையாது. அது பலவிதமான மக்கள் கூட்டம். இதன் மத்தியிலும் தேவன் நம்மை கொண்டு செயல்படுத்த முடியுமா? நாம் ஒரு சிறு கூட்டம், ஏதோ ஓரத்திலே ஆராதித்து கொண்டிருக்கிறோம், அப்படிதான் நினைப்போம். அப்படிதான் இவர்களும் நினைத்தார்கள். கர்த்தர் எஸ்தரை கொண்டு போய் ராஜஸ்திரியாக மாற்றினார். மாற்றின உடனே எஸ்தர் அவள் ராஜஸ்திரியாக மாறினதை குறித்து மிகவும் சந்தோஷம். மொர்தேக்காய், உங்களுக்கு தெரியும், எஸ்தருடைய உறவினர் மொர்தேக்காய், அவளும் அவளை வளர்த்தவர். ஆகவே அங்கே ராஜஸ்திரியாக இருக்கிறார். இப்பொழுது இதான் சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எஸ்தர்ட்ட சொல்கிறாங்க, ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியாச்சு. நல்லா கவனிங்க. இப்போ டேனியல் புஸ்தகத்தை வாஸ்தவம், முத்திரை குத்திட்டா ராஜாவே நினைத்தாலும் மாற்ற முடியாது. அப்படித்தானே வருத்தப்பட்டார் தானியலை கொண்டு போய் சிங்கக்கபியில் போடும்போது. ஆக சட்டத்தை அவர்கள் அறிவித்து விட்டார்கள், பாஸ் பண்ணிட்டாங்க. ரெசல்யூஷன் சட்டம் பாஸ் பண்ண பிறகு ஒருத்தர் மாற்ற முடியாது. யூதர்களை அழிக்க வேண்டும் என்ற சட்டம் நிறைவேறிவிட்டது. 127 நாடுகளுக்கும் சென்று விட்டது. அப்படி என்றால் யூதர்கள் ரோட்டில் நடமாட முடியாது. ஏன்? அவங்க சாவுக்கு ஏதுவானவர்கள். அடிமை, சிறுபான்மை, சாவுக்கு ஏதுவானவர்கள், மரணத்துக்கு முன் குறிக்கப்பட்டவர்கள். மரணத்துக்கு முன் குறிக்கப்பட்டவன் இங்கே அலைவானானால் அவனுக்கு மரியாதை கிடையாது. யார் வேணாலும் அடிப்பாங்க, யார் வேணாலும் அவமதிப்பாங்க, யார் வேணாலும் அவனை கொண்டு போய் கொலை செய்தாலும் கவர்மெண்ட் ஒரு கொஸ்டின் கேட்காது. மலேசியாலலாம் ஒரு சில தீவுகள் இருக்குது, அந்த தீவில் போனால் லா அண்ட் ஆர்டரே கிடையாது. யாரும் கொண்டு போய் அங்கே கொலை செஞ்சிருவாங்க. அப்போ ஒன்றுமே கேஸே வராது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள், இந்த மக்கள் வேறு யாரும் இல்லை, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். தங்கள் பாவத்து நிமித்தம் வந்த வேதனை என்ன? அடிமை, சிறுபான்மை, அதோடு கூட மரணத்திற்கு முன்குறிக்கப்பட்டவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் பாவிகள், மரணத்திற்கு முன்குறிக்கப்பட்டவர்கள். கிருபையா தேவன் தாங்கினார். தாங்கி கொண்டு தயவு என்ற பாடலை பாடுவதற்கு காரணமே அதான் இல்லையா? ஒரு அடியில் தூரத்தில் இருந்த மரணத்தை தேவன் தடுத்து நிறுத்தினாரே என்று சொல்லி அந்த வசனம், அந்த வார்த்தைகள் வருகிறது. ஆகவே கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலையே எஸ்தருடைய செயல்பாட்டை பார்க்கிறோம். அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எஸ்தர் அழகுள்ளவர். பொதுவாக அழகை மாம்ச இச்சை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடாது. தேவன் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கார், ஒரு மாம்சிக ஒரு உருவம் கொடுத்துருக்கார்.
அது அவர் நாம மகிமைக்காக மாத்திரம் செலவழிக்கப்பட வேண்டும். அவர் நாம மகிமைக்காக மாத்திரம் செலவழிப்போமானால் அது ஆண்டவருக்கு ஆசீர்வாதம். இந்த எஸ்தர் அப்படி தான் செஞ்சார். நான் பெரிய ராஜஸ்திரி ஆயிட்டேன்னு சொல்லி பெரிய கொண்டாடவில்லை, எந்தவித கொண்டாட்டமும் செய்யலை. நல்லா கவனிச்சு பாருங்க. ராஜாவா ராணியா மாறிட்டா பெரிய ஃபங்க்ஷன் வைக்கல. அதுக்கு பதிலாக பயந்து நடுங்கி கொண்டு தான் இருக்கிறார், பயபக்தியாய். அதுக்கு அடுத்தது எஸ்தர் சொன்னா, மொர்தெக்காய் சொன்னார் 4ஆம் அதிகாரத்தில். மொர்தெக்காய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனாலே மற்ற யூதர்கள் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. அதாவது எனக்கு அது இருக்குது இது இருக்குது, நான் தப்பிச்சிருவேன், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு உன் மனதில் நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொடத்திலிருந்து வரும் எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தார் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு நல்ல ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு, இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு, இப்படிப்பட்ட திருச்சபைக்கு நீங்கள் உதவியாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்கலாமே, தேவன் உங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பியிருக்கலாமே, தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கலாமே என்று சொல்ல சொன்னார் மொர்தெக்காய். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவனுக்கு மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். எஸ்தர் சொன்னா, அதுக்கு என்ன சொல்ல? அப்பொழுது எஸ்தர் மொர்தெக்காய் மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காய் உபவாசம் பண்ணுங்கள். அப்ப யார்? எஸ்தர் ராஜாக்கு இல்லாத உணவா? எஸ்தர் ராஜாக்கு கிடைக்காத ராஜ மேன்மையா? எவ்வளோ பெரிய மேன்மை! அதை பற்றி பெருமை பாராட்டாதபடி 3 நாள் சாப்பிடாம அல்லும் பகலும் உபவாசம் இருந்தாள். நீங்க எல்லாம் போயிருங்க, நானும் இருக்கிறேன், சட்டத்தை மீறி நான் ராஜாவிடத்தில் பிரவேசித்தேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். இதுதாங்க கமிட்மெண்ட், இதாங்க அர்ப்பணிப்பின் உச்ச கட்டம். ஆண்டவரே, நான் செத்தா கூட பரவாயில்ல, ஒரு போன வாரம் நான் ஒரு டான்சானியா என்ற நாட்டுக்கு விசா எடுக்க போனேன். விசா எடுப்பதற்காக போகும்போது அவங்க ஒரு ரிக்குவயர்மெண்ட்டில் என்னென்னா, எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் எடுக்கணும். எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் எடுக்கும்போது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வயசானவங்க இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய சொந்த ரிஸ்க்னால் எடுங்க, அதனுடைய ரியாக்ஷன்ஸ் எது வந்தாலும் நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது எனக்கு ரொம்ப பயத்தை உண்டு பண்ணிச்சு. எல்லாரையும் ஜாப் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ நினச்சேன், அப்போ சிலர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, டான்சானியா ட்ரிப்பை கேன்சல் பண்ணுங்கள், என்ன ஆயிரப்போகுது, நம்ம இங்கேயே ஊழியம் செய்யுங்க, கேன்சல் பண்ணிடுங்க, வீசெல்லாம் வேண்டாம், போக வேண்டாம். அப்போ திடீர்னு ஆண்டவர் பேசினார், நீ உயிரை பணயம் வைத்து எனக்கு ஊழியம் செய்வாயா? அப்படி சொன்ன பிறகு போய் சென்னையில் போய் எல்லோ ஃபீவர் ஷாட் எடுத்துகிட்டு திரும்ப வந்தேன். கர்த்தர் ஒரு ரியாக்ஷன் இல்லை, பெயின் கூட இல்லை. நேற்று தான் இன்னைக்கு காலையில் தான் சேர்ந்தேன் 5 மணிக்கு. இதை எடுத்துட்டு ஒரு பலவீனம் தாக்கவில்லை. தேவன் என்னோடு இருக்கிற அதே தேவன் உங்களோடும் இருப்பார். செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி பாருங்க, செத்துற மாட்டீங்க. செத்தாலும் சாகிறேன் ஆண்டவரே, நான் உமக்காக உழைக்க தயார். இந்த எஸ்தருக்கு ரொம்ப பிடிச்சது, எஸ்தர்காரருக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு என்ன செஞ்சா, அவள் அழகை பற்றி பெருமை பாராட்டலை, பதவியை பற்றி பெருமை பாராட்டலை, இல்லை தன் ஜீவனை குறித்தும் பெருமை பாராட்டலை. அதுக்கு அடுத்த ஒரு காரியம், எஸ்தர் ராஜாத்தே உனக்கு என்ன வேணும் கேள் ராஜா சொல்கிறார். 3 தடவை சொல்லிட்டார், என்னுடைய ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் தர்றேன். இது எவ்வளோ பெரிய கிருபை! 127 நாட்டில் பாதி 63 நாடு. ஈஸியாக 63 நாடை வாங்கி வச்சுட்டு யூதர்கள்லாம் அங்கே வாங்க, அங்கே உங்களை காப்பாற்றுறேன். நம்மளாம் தான் அப்படி ஞானமாக திட்டம் போடுவோம் இல்லையா? அந்த திட்டத்தில் உலக ஞானத்தினால் வருகிற திட்டங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது தெரிந்துதா? நான் அதெல்லாம் தேவையில்லை. 63 நாடு கிடைக்கிறது காட்டிலுமா பெரிய ஆசீர்வாதம் வேணும்? இன்னைக்கு அதுதானே ஆசீர்வாதம் நமக்கு. அது ஆசீர்வாதம் இல்லை. நாடுகள் வேண்டாம், தேசங்கள் வேண்டாம், இடங்கள் வேண்டாம், ஒன்று வேண்டாம், பதவி பட்டம் எதுவும் வேண்டாம். ராஜாவே எனக்கு சொந்தம்,
அதுவும் பெருசு இல்லை. ராஜாதி ராஜா எனக்கு சொந்தம், அதுதான் பெருசு. ராஜாதி ராஜா வேணும். இவன் அப்படிதான் நினச்சி மக்களுக்காக மாத்திரம் உபவாசம் பண்ணி ஜெபிக்க சொன்னான். மாத்திரம் உபவாசம் பண்ண சொன்னான். உபவாசம் பண்ண பிறகு கர்த்தர் பார்த்தார். பார்த்த உடனே அந்த ஆமானுக்கு மொர்தெக்காய்க்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை ஆமானுக்கு கொடுக்கப்பட்டு மரணத்துக்குள்ளானாக. நான் முடிக்க விரும்புகிறேன் சீக்கிரமாக. உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு அர்ப்பணித்தால் ஆமான் கொடுக்கப்பட்டுச்சு. தேவன் ஜெயத்தை கட்டளையிட்டார். இதை போல் ஒரு வெற்றி கிடைக்காது. ஜெயத்தை கட்டளையிட்டார். அதோடு கூட மாத்திரம் இல்லை, பூரீம்னு ஒரு பண்டிகை கொண்டாடினாங்க. அந்த பண்டிகை எதற்காக தெரியுமா? இந்த வெற்றியை வருஷா வருஷம் நினைவு கூற வேண்டும். அவ்விதமாய் நினைவு கூறுவதனால உங்கள் விசுவாசம் வளரும், நீங்கள் எஸ்தரை போல அர்ப்பணிப்பீர்கள் என்ற ஒரு காரியத்துக்காக இந்த பண்டிகை தொடர்ந்து கொண்டாடப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அர்ப்பணிப்பின் பண்டிகை. இன்றைக்கி நம்ம டெடிகேஷன் சர்வீஸ் போகிறோம். ஒவ்வொரு டெடிகேஷன் சர்வீஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு சர்ச்சு உருவாவதற்கும் ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. அது எப்படி அந்த பணம் வந்தது எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். எவ்விதமாக காணிக்கைகள் வந்து சேர்ந்தது என்று வந்து சேரும்போதே எனக்கு ஃபோன் கால் வந்துடும். கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக செஞ்சார்னு அதை தியானிக்கணும். தேவன் செய்த மகத்துவங்களை தியானித்து பேசுங்கள். அவைதான் என் அர்ப்பணிப்பை கூட்டும். அவ்விதமாய் அர்ப்பணிப்பை கூட்டுமானால் நானும் எஸ்தரை போல சொல்ல முடியும், செத்தாலும் சாகிறேன், நான் உமக்காக உழைக்கிறேன். ஆகவே இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எவ்விதமாக என்னை பாதிச்சிட்டோ, அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு முடிவுக்கு வர வச்சிட்டார். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் உழைக்க வேண்டும், ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், சபைகளை நாட்ட வேண்டும். பெரிய உயர்வான காரியங்கள் ஆண்டவர் அழைத்து செல்வார். மேன்மையான காரியங்களை நம்மை கொண்டு செய்ய வைப்பார். ஆகவே அர்ப்பணிப்போம். தேவன் உங்கள் ஜீவனுக்கு ஈடாக பணத்தை அல்ல, புகழை அல்ல, பதவி அல்ல, மனிதர்களை கொடுப்பார். எஸ்தருக்கு கொடுத்தார், அதே தேவன் உங்களுக்கும் கொடுப்பார். மனிதர்களை கொடுத்தார். அதுதான் ஆசீர்வாதங்களிலே மிக உயர்ந்த ஆசீர்வாதம். அதை உங்களுக்கு தருவார். ஆபிரகாமுக்கு தந்தவர் உங்களுக்கும் தர காத்திருக்கிறார். ராஜா என்னை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் என்று சொல்லி கேட்போமா? கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ராஜாவே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். புதிய ஆத்துமாக்கள், புதிய ஆத்துமாக்கள், புதிய வீடுகள் திறக்கப்பட வேண்டும். அந்த வீட்டிலே புறஜாதியர்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையிலே வந்து சேர வேண்டும் சுவாமி. புதிய சபைகள் உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் அனௌன்ஸ் பண்ண ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்லேயும் ஆவியானவர் பேசினீர் கத்தாவே, அதுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. ராஜாவே, ஒவ்வொரு வருஷமும் புதிய சபைகள் நாட்டப்பட என் தேவன் இறங்கி உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆலய கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். மலைகளுக்கு போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரிலே நான் பிரியமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஆகவே ஆலயத்தை கட்டு பணியில் தீவிரமாக ஈடுபாடு செய்வோம். தேவன் உங்கள் ஜீவனுக்கு ஈடாய் மனிதர்களை கொடுப்பார். ஆசீர்வதியும் சுவாமி, வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இந்த சபை இன்னும் பெருக ஆவியானவர் அபிஷேகத்தை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் காதால கேட்ட சத்தியத்தை நாம் நினைத்து பார்ப்போம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகள் அது நமக்கானவைகள் மாத்திரமல்ல, தேவனுடைய நாமத்திற்காகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும். அருமையான ஒரு சாட்சியான ஒரு அறைகூவலின் செய்தி. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உயர்வுகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது நமக்கு மாத்திரமல்ல, தேவனுக்காகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காகவும். அன்பு தகப்பனே, இந்த சிந்தனையோடு கூட ஆண்டவரே, நாங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் மனம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடவுளிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமே எங்களுக்குடைய குறிக்கோள் என்ற வாழ்க்கை சூழ்நிலையிலிருந்து கடவுள் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் கடவுளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி எழும்பி பிரகாசிக்கிற திருச்சபையாக எங்கள் திருச்சபையை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் ஒரு எஸ்ராவாக, ஒரு நெகேமியாவாக, ஒரு எஸ்தராக, ஒரு ரூத்தை போல
தேவனுக்காய் பயன்படும் பாத்திரங்களாக மாற நீர் கிருபை தருவீராக. வந்த வண்ணமாய் அல்ல சுவாமி, தேவன் எங்களுக்குள் ஒரு பாரியத்தை பதிக்க வைத்திருக்கிறார். நாங்கள் கர்த்தருக்காக, எங்களுடையவைகள் கர்த்தருக்காக மாத்திரம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும். இன்றைக்கும் இந்த ஆலய ஆராதனை பங்கேற்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் செபிக்கிறோம். இன்றைக்கு புதிதாக எங்கள் ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிற இந்த புதிய ஆத்மாவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலயத்தின் நன்மையினால் அந்த ஆத்மா திருப்தியாக கிருபை தருவீராக. வாரந்தோறும் ஆண்டவரே புதிய புதிய ஆத்துமாக்களை எங்கள் ஆலயத்திற்கு நீர் அனுப்புவதற்காக நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் சபை எம்மாத்திரம் சுவாமி, உம்முடைய கிருபை மாத்திரமே எங்களோடு இருப்பதற்கு இது ஒரு பெரிய சாட்சி ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உமக்காக உழைக்க, உமக்காக வாழ நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. தேவைகள் இன்னதென்று நீங்க அறிவீர் சுவாமி. கண்ணீரோடு இருக்கிற குடும்பம், சுகவீனங்களோடு இருக்கிற குடும்பம், பலவீனத்தின் மத்தியிலும் இன்றைக்கு ஆலய ஆராதனையில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு இந்த ஆலயத்தை விட்டு அவர்கள் கடந்து செல்லும்போது உம்முடைய பலன் அவர்களில் பரிபூர்ணமாய் விளங்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அந்த ட்ரீட்மெண்ட்டுடைய கடுமையும் உனக்கு தெரியும் சுவாமி. என் தேவனால் எல்லாவற்றையும் மாற்றப்பட வல்ல தேவன். அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை நடப்பிப்பீராக, சாட்சிகளாய் எழும்ப செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் திருப்பணியாக செய்து வருகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 16 வகையான ஊழியங்களை நாங்கள் செய்து வரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். அப்படிப்பட்ட திருச்சபை எழும்பி பிரகாசிக்க கிருபை தருவீராக. இன்றைக்கு முத்துப்பட்டியிலே ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற அந்த சபையை தேவரீர் ஆசீர்வதிங்க. அதற்காய் உழைத்த கொடுத்த மக்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உருவானக்கின குருவானவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாளிலும் 11 மணிக்கு நடைபெற இருக்கிற அந்த சிறப்பு ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, தரிசனங்களை தருகிற தேவன் நீர் சுவாமி. அதை செய்து நிறைவேற்றும் பாக்கியத்தையும் தருகிறீரப்பா. ஆண்டவரே, முத்துப்பட்டியில் மாத்திரமல்ல ஆண்டவரே, கணேசபுரத்தில் ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறீர். மையப்பெண்பட்டி பகுதியிலும் ஆண்டவரே, நாங்கள் ஊழியத்தை தொடங்குவதற்கு எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, வேலை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, பணி ஓய்வுக்காய் காத்திருக்கிற மக்களுக்காக, பணி ஓய்வு பெற்று இருக்கிற மக்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, மீண்டும் அயல் தேசத்திற்கு சென்று தன்னுடைய உறவுகளோடு இணைந்து கொள்வதற்காய் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், இவர்களுக்காய் செபிக்கிறோம். காரியங்களை கைகூடி வர செய்யும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்களில் எங்கள் ஆலயத்தில் நடைபெற்ற திருமணங்களுக்காய் ஸ்தோத்திரம். 3 விதமான திருமணங்களை நடத்தி கொடுத்திருப்பா. ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு இறங்குகிற ஒரு திருச்சபையாய் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். 3 குடும்பங்கள் ஸ்தாபிக்க கிருபை செய்திருக்கிறேன். தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரே, வெளியூரில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, அயல் மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, அயல் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்திட்டோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொண்ட அடியாருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, டான்சானியா தேசத்திற்கு சென்று வரும் பொழுது எந்த விதமான நோய் தொற்றுகளுக்கும் ஆளாகாதபடிக்கு அந்த ஊழியத்தை நிறைவேற்றி வர அவருக்கு பலத்தை தரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு திருக்குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். கண்ணீரை துடைக்கிறவரும் கரம் பிடிக்கிறவரும் சமாதானத்தை அருளுகிற தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு மானை போல தாகத்தோடு உம்முடைய சமூகத்தில் செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கண்களிலே கண்ணீரை சொட்டு சொட்டாய் விட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய துருத்தியில் வைத்து அந்த பிள்ளைகளுக்கான பலனை ஏற்ற காலத்தில் தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வாயினால் சொன்ன வார்த்தையை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் அடுத்த வாரம் எங்களுக்காக நடத்தப் போகிற அந்த சிறப்பு ஆராதனைக்காய் சொத்துடும். அது எங்களை அசைக்கட்டும் அப்பா. அநேக வாலிபர்களை ஆண்டவருக்குள்ளாய் வழிநடத்த கிருபை தாரும்.
கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தின் மூலமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆண்டின் 6 மாதங்களை கழித்து விட்டோம் அப்பா. ஆண்டவரே, புதிய மாதம், அடுத்த அரை ஆண்டு ஒரு பண்டிகையின் காலகட்டங்கள், மனமகிழ்ச்சியின் காலகட்டங்கள், விரைவாய் செயல் திட்டங்களை செய்ய வேண்டிய காலகட்டங்கள் சுவாமி. அந்த அதிகாலை வேளையில் உம்மை துதிக்கும் போது தேவ பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய 6 மாதங்கள் அது மகிழ்ச்சியின் மாதங்களாய் நாங்கள் கடக்க கிருபை தருவீராக. சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரர் டேவிட் ஜானுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே வசந்தா ஃபோர்ட் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனங்களில் நம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க கிருபை தருவீராக. வழியெடுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமீன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.